ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்லாம். சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு பொடி பண்ணி செய்ய போகிறோம். அதனால் அந்த பொடி தான் இந்த கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 300 கிராம்ஸ் கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சமைக்கும் போது கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். பூண்டு 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5-6 பல் பூண்டையும் நல்லா இடித்து போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் கூட இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டும் பச்சை மிளகாய் இடித்து போடும்போது நல்ல ஒரு வாசனையாக கமகமன்னு இருக்கும். இப்போது நல்லா பூண்டு வெந்ததும் இப்போ கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ண கத்திரிக்காவை போட்டுக்கோங்க. கத்திரிக்காவை போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. கொஞ்சமும் தண்ணியே ஊற்றக்கூடாது. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா கத்திரிக்காயில் மசாலா ஏற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் 1 நிமிஷம் நல்லா வதக்குனதும் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு விட்டுடலாம். கத்திரிக்காய் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். எண்ணெய் போடாமே நல்லா வறுத்துக்கோங்க. பொரியட்டும். தீயை விடாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. படபடான்னு பொரியும். இந்த மாதிரி படபடான்னு பொரியும் போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்குது. இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்திருக்கிற பொடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக மசாலாலாம் ஏறி இருக்குது கத்திரிக்காயில். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.